ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நான் என்ஜாய் பண்ணேன், ரியலி என்ஜாய் பண்ணேன். ஐ ஷுட் நாட் பி அட்டாச் டு எனிபடி. நான் எனக்காகவே நான் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மருந்துகளை குறைச்சிக்கணும். மனசில் ஒரு நிம்மதி இருக்கணும். மனசில் எப்பயுமே நிம்மதியாக நம்ம கொண்டு வரணும். வி ஹவ் டு ஜென்ரேட் ஹாப்பினஸ். ஒன்று சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அது அறிவு. இன்னொன்று இறைவன். இந்த இறை உணர்வு வேணும். இறைவன் எப்பயும் நம்ம காப்பாற்றுவேன். நம்ம அது கேட்டாக்க பூங்காற்று நேயர்களுக்கு என்னுடைய உளமார்ந்த வணக்கங்கள். என்னுடைய பெயர் எஸ். தியாகராஜன். என்னுடைய வயது இப்பொழுது 78 முடிந்து 79 நடக்கின்றது. என்னுடைய பெற்றோர்கள் திரு சேத்துராமன், தந்தை திருமதி சகுந்தலா, தாய். நான் 30/1/1948 தண்டரை என்ற கிராமத்தில் பிறந்தேன். தண்டரை கிராமம் செங்கல்பட்டு அருகே உள்ளது. எனக்கு 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். என்னுடைய தந்தை அவர்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்களில் பணிபுரிந்து வந்தார். இளம் பருவத்தில் நான் திருவல்லிக்கேணியில் உள்ள நாகப்பையர் என்ற இடத்தில் இருந்தேன். இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் நான் அந்த வீட்டில் எப்படி இருந்தேன் என்று வியப்போடு நினைத்து கொள்கின்றேன். ஏனென்றால் கூரையிலிருந்து சில சமயங்கள் தேள் கூட கீழே விழும். மழை வந்தால் வீடே நனைந்து போகும். இந்த மாதிரி சூழ்நிலையில் மிகவும் நடுத்தர குடும்பத்தில் தான் நான் பிறந்து வாழ்ந்தேன் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் திருவல்லிக்கேணியில் இருந்த பொழுது பக்கத்தில் ஒரு கார்ப்பரேஷன் பள்ளி இருந்தது. அங்கே முதல் வகுப்பில் சேர்ந்தேன். அந்த காலத்தில் கார்ப்பரேஷன் ஸ்கூல் என்று சொன்னாலும் அதற்கு ஒரு மதிப்பு இருந்தது. மாணவர்கள் ஒழுங்காக இருந்தனர். அந்த பள்ளியில் நான் முதல் வகுப்பிலிருந்து 4ஆம் வகுப்பு வரை பயின்றேன். என்னுடைய பள்ளி பருவத்து வாழ்க்கை மிகவும் சுவையானது என்று சொல்லுவேன். அப்பொழுது எல்லாம் நாங்கள் துள்ளி விளையாடுவோம். சில சமயங்களில் நாங்கள் கிரிக்கெட்டும் ஆடுவோம். அப்புறம் 5வது கிளாஸ் கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு மாடர்ன் எலிமெண்ட்ரி ஸ்கூல், அங்கே 5ஆம் கிளாஸ் படித்தேன். அப்பொழுது ஏதோ ஒரு உணர்ச்சி என்னிடம் இருந்தது. நான் அப்பொழுது நாடகங்களில் நடிப்பேன். என்னுடைய பேச்சு போட்டியில் என்னுடைய வகுப்பில் நான் முதல் மாணவனாக இருந்தேன். அது கோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். எனக்கு போட்டியாக லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணொருத்தி இருந்தால், அவளுடன் நான் பலவிதமான பேச்சு போட்டிகளையும் கலந்து கொள்வேன். ஒரு முறை நாங்கள் ராமகிருஷ்ணா பள்ளிக்கூடத்திற்கு சென்ற பொழுது ஒரு பேச்சு போட்டியில் கலந்து கொண்டோம். அந்த பேச்சு போட்டியில் அவளுக்கு முதல் பரிசு கிடைத்தது. அப்பொழுது நான் அழுது விட்டேன். அப்பொழுது 5ஆம் கிளாஸ். அப்போ அழுது விட்டேன். அழுது கொண்டே ஸ்கூலுக்கு திரும்பினேன். ஸ்கூலுக்கு திரும்பினவுடன் அங்கிருந்த ஹெட்மிஸ்ட்ரஸ் அவர்கள், ஏன் அழுகிறாய் தியாகராஜன், நீ அழாதே, நம்முடைய பள்ளியில் இருக்கின்ற ஒரு மாணவிக்கு தானே முதல் பரிசு வாங்கினாள், நீ ஏன் அழுகின்றாய் என்று சொல்லி மறுநாள் அதே பேச்சை என்டையர் ஸ்கூலுக்கு முன்னாடியும் பேச சொன்னார்கள். அப்பொழுது என்னை பாராட்டி அவர்கள் எனக்கு ஒரு முருகன் படத்தை தந்தார்கள். அந்த முருகன் படத்தை நீண்ட நாட்கள் வைத்திருந்தேன். அந்த மாதிரி அந்த காலத்தில் சாதாரண ஸ்கூலில் கூட நிறைய டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு மாடர்ன் ஸ்கூலில் தான் படித்தேன். மாடர்ன் எலிமெண்ட்ரி ஸ்கூல், அப்புறம் மாடர்ன் ஹை ஸ்கூல். அது கோடம்பாக்கத்தில் இருந்தது. அதற்கு பிறகு நான் கோடம்பாக்கத்தில் உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூல், சுப்பிரமணியம் ஸ்கூல் சொல்லுவார்கள், அந்த கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் தான் படித்தேன். அங்கே 9, 10, 11 3 கிளாஸில் அங்கே படித்தேன். பலவிதமான போட்டிகளில் நான் கலந்து கொண்டிருந்தேன். அந்த ஸ்கூலினுடைய ஸ்கூல் பீப்புள் லீடராகவும் இருந்திருந்தேன். அது மறக்க முடியாத ஒரு பருவம் எனக்கு. என்னுடைய ஆசிரியர்கள் நிறைய பேர் என்னை இன்ஸ்பயர் பண்ணாங்க. நான் பள்ளியில் முதல் மாணவனாக தேறினேன். அந்த முதல் மாணவனாக 454 என்ற மார்க்கை பெற்றேன். அதனால் எனக்கு ஸ்காலர்ஷிப் கூட கிடைச்சது. அப்புறம் நான் லயோலா காலேஜில் சேர்ந்தேன். நான் எஸ்எஸ்எல்சியில் நிறைய மார்க்குகள் வாங்கினதால் எனக்கு ஸ்காலர்ஷிப்புங்க கிடச்சிது. காலேஜில் நான் அதாவது லயோலா காலேஜில் பியூசி படித்தேன். 1964-65 1968 வரைக்கும் அங்கே படித்தேன். லயோலா காலேஜில் பியூசி பண்ணேன். அப்புறம் பிஎஸ்சியும் பண்ணேன். அங்கே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணேன். அப்போயும் நான் பல விதமான போட்டிகளிலும் கலந்து கொண்டேன்.
அது லயோலா காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ், டிசிப்ளின்ட் காலேஜ். அதற்கு பின்னர் நான் 1968 70 வரைக்கும் எம்எஸ்சி பண்ணேன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில், அதாவது தாம்பரத்தில் இருக்கிற மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில். அங்கேயும் நல்லா படித்தேன். எம்எஸ்சி பண்ண பிறகு போஸ்ட் எம்எஸ்சி டிப்ளமோ, அதாவது எம்பில் வாங்க இப்போல்லாம், அது பண்ணேன். நான் போஸ்ட் எம்எஸ்சி முடித்த பிறகு பிஹெச்டி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் பொருளாதார நிலைமை சரியாக இல்லை, எங்கேயாவது வேலைக்கு போ அப்படின்னாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து நியூயார்க் யூனிவர்சிட்டி யூஎஸ்லேருந்து ஒரு ஆஃபர் வந்தது, நீங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக ஆகலாம், இங்கே நீங்கள் படிக்கலாம், உங்களுக்கு ஸ்டைபண்டும் கொடுக்க போகிறோம், $300 அந்த காலத்தில் கொடுக்குறான்னு சொன்னாங்க. நான் நியூயார்க் யூனிவர்சிட்டிக்கு போக முடியல. நான் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் 2 வருஷம் டெமான்ஸ்ட்ரேட்டராகவும் லெக்சராகவும் பணிபுரிந்தேன். அது கொஞ்சம் டெமான்ஸ்ட்ரேட்டராகவும் லெக்சராக இருக்கிறச்ச எனக்கு கடுமையான சோதனை இருந்தது. என்னால் சரியாக பேச முடியவில்லை, சரியாக விளக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் பாரதியாருடைய கூற்று வந்து எனக்கு நினைவுக்கு வந்தது. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு பெற மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கு கழிவளர் உள்ளத்தில் ஆனந்த கனவு காட்டல் என்று. அதை தான் நான் வந்து என்னுடைய மந்திரமாக, மூல மந்திரமாக எடுத்துக்கொண்டேன். அதை எடுத்துக்கொண்டு நான் எம்எஸ்சி வகுப்பில் இருக்கின்ற மாணவர்களுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் போன்ற தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் நல்லா சொல்லிக் கொடுத்தேன். அவங்களாம் என்னுடைய குட் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களாம் பெரியவங்களாகிட்டாங்க, இப்போது பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. அது முடிஞ்ச பிறகு நான் வந்து 2 வருஷம்தான் அங்கே பணிபுரிந்தேன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அங்கேருந்து நான் வந்து இசிஐஎல் என்ற நிறுவனத்திற்கு, ஹைதராபாத்தில் இருக்கிற நிறுவனத்திற்கு சென்றேன். இசிஐஎல் என்பது எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அது 1968-65 தொடங்கப்பட்டது. நான் வந்து அங்கே 71 ஜாயின் பண்ணேன், 1971 ஜாயின் பண்ணேன். அங்கே டெக்னிக்கல் ஆஃபீஸர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதாவது டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருந்தேன். அங்கே நான் பணிபுரிந்தேன். அப்போ நிறைய கற்றுக்கிட்டேன். இசிஎல் வந்து ஒன் ஆஃப் த ப்ரீமியர் ஆர்கனைசேஷன்ஸ். இசிஎல் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. இசிடிவின்னு அந்த காலத்தில் இருந்தது, 1975 70 அப்போல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இசிடிவி. அதை வாங்கணுன்னா 2 வருஷம் காத்துட்ருக்கணும். அது மாதிரி ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன் அது. அது எலக்ட்ரானிக்ஸ் துறையில் முன்னோடி, அது இந்தியாவிலேயே முன்னோடி நிறுவனம் அது, எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். அவர்கள் தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ல பண்ணவங்க, முதல்ல டிசைன் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்தவங்க. பலவிதமான எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்லும், கம்ப்யூட்டர்ஸு, எலக்ட்ரானிக் டிவைசஸ்ஸு, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸு, அதெல்லாம் அவங்க வந்து அவங்களே டிசைன் பண்ணி அவங்களே தயார் செய்து ஆல் இண்டியா அளவில் புகழ்பெற்று இருந்தார்கள். இருந்தாலும் ரொம்ப கமர்ஷியலாக அவங்க வந்து சவுண்டாக இல்லை, மார்க்கெட்டிங் வைஸ் அவங்க சவுண்டாக இல்லை. அதனால் அவங்களால முன்னேற முடியல. அப்பொழுது நான் வந்து 1971 நான் அங்கே சேர்ந்தேன். 1971 2008 வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் பணிபுரிந்தேன். அங்கே அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது. நான் வந்து அப்போது மார்க்கெட்டிங்கில் இருந்தேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன். காலேஜஸ்ஸு, ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸுக்கெலாம் நான் வந்து லெக்சர்ஸ் கொடுப்பேன் சாஃப்ட்வேரில். அந்த காலத்தில் சாஃப்ட்வேர்னால் யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது, கம்ப்யூட்டர்னால் அவ்வளோ பேருக்கு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் நான் வந்து ஒரு ஜென்ரல் மேனேஜராக இருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் பவர்ஸும் கொடுத்தாங்க. அங்கே ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் பண்ணேன். அதில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ப்ராஜெக்ட், டிஃபென்ஸுக்காக பண்ணேன். அதனுடைய மதிப்பு 300 கோடி. அது அந்த பெரிய பெரிய வெஹிக்கிள், டாட்ரா வெஹிக்கிள்ஸ்னுவாங்க, அதில் நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் அசம்பிள் பண்ணி நாங்கள் வந்து பாகிஸ்தானுடைய பார்டரில் போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அது அந்த சம்யுக்தா சிஸ்டம் என்று அதற்கு பெயர். இந்த சம்யுக்தா சிஸ்டம் இன்றும் அங்கே பயன்பட்டு வருகிறது. அது வந்து இந்தியாவினுடைய பெரிய ப்ராஜெக்ட், ஒன் ஆஃப் த பிக் ப்ராஜெக்ட்ஸ். அதுக்கப்புறம் பிரம்மோஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த பிரம்மோஸ் ப்ராஜெக்ட்டு நான் முதல்ல இசிஎலுக்காக ஒரு ஆர்டர் வாங்கி கொடுத்தேன். அதனுடைய வேல்யூ வந்து நியர்லி 60 crores. அதனுடைய வேல்யூ 60 crores. முதல்ல வாங்கி கொடுத்தேன். 2008 வந்து நான் ரிட்டையர் ஆனேன் இசிஐலேருந்து. என்னுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தில் நான் வந்து ரியலி என்ஜாய் பண்ணேன். ஐ ஷுட் நாட் பி அட்டாச் டு எனிபடி. நான் வந்து எனக்காகவே நான் இருக்கணும். என்ன படிக்கணுமோ, எனக்கு என்ன பிரியமானதோ அதெல்லாம் நான் பண்ணணும். அதனால் நான் வந்து எந்த விதமான
கன்சல்டன்சி சர்வீஸஸோ எந்த விதமான பணியும் நான் விரும்பலை. எனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணும். எனக்கு வந்து தமிழ் ஆர்வம், தமிழ் பாட்டுக்கள்லாம் எழுதுவேன், தமிழ் கவிதைகள்லாம் எழுதுவேன், தமிழ் கட்டுரைகளை எழுதுவேன். அதே மாதிரி எனக்கு ஃபிசிக்ஸ்லேயும் ரொம்ப ஆர்வம், குவாண்டம் மெக்கானிக்ஸு, தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அதெல்லாம் ஆர்வம். எப்பப்போ எனக்கு என்ன தோன்றதோ அப்பப்பெல்லாம் அது சம்மந்தமான புத்தகங்களை எல்லாம் படிப்பேன். இப்போ என்னுடைய வயது 78 முடிஞ்சு 79 நடக்கிறது. இந்த வயசில் நான் நினச்சி பார்க்குறது உண்டு. இப்போ வந்து 79 வயசு ஆன உடனே நான் வந்து மேரேஜுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி வேறு யாராவது ஃபங்க்ஷன்ஸ் போகிறேன்னு வச்சுக்கோங்க. அங்கெல்லாம் போனால் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 100 பேர் 500 பேர் 600 பேரில் ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து இப்போது இன்சிக்னிஃபிகண்ட் ஃபார் த சொசைட்டி என்று. அப்போது எனக்கு தோணிச்சு, ஃபிலசாபிக்கலாக தோணிச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு இன்சிக்னிஃபிகண்ட்டாக சொசைட்டியில் இருக்கோமே, இதுக்கு என்ன பண்ணுறது என்ற உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை எப்படி போக்கணும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன். அதுக்கு எனக்கு இறைவன் மேலே ஒரு நம்பிக்கை பிறந்தது. இறைவன் வந்து அவனின்றி ஒரு அணுவும் அசையாது என்ற philosophy I got ingrained in my, whenever I think, whatever I think, God helps me. இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போ தான் நினைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் வந்து பலவிதமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. சில சமயத்தில் நான் ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன். அப்பெல்லாம் எனக்கு துணையாக இருந்தவர் கடவுள் என்பதை இப்பொழுது தான் உணர்றேன். அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருந்து வெளியில் வந்ததுக்கு காரணம் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து நடுத்தர ஃபேமிலி பர்சன் தான். எனக்கு வந்து நிறைய சொத்து புலன்கள் அது இதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் எனக்கு என்ன தோன்றதுன்னா, நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, ஹெல்த்தியாக இருக்கணும். டுடே ஆல் எல்டர்ஸ் ஹேவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். ஆல் சீனியர் பீப்புள் ஹேவ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸே இருக்கக்கூடாது. ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து அதை சமாளிக்கணும். யூ ஹவ் டு மேனேஜ் த ஹெல்த் ப்ராப்ளம்ஸு, யூ ஹவ் டு மேனேஜ் த ஏஜ். அதுக்கு சிம்பிள் ஃபுட் இருக்கணும், அப்புறம் ரெகுலர் எக்ஸசைஸ் இருக்கணும், அஃப்கோர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் மருந்துகளை குறைச்சிக்கணும். மனசில் ஒரு நிம்மதி இருக்கணும். மனசில் எப்பயுமே நிம்மதியை நம்ம கொண்டு வரணும். யூ ஹவ் டு ஜென்ரேட் ஹாப்பினஸ், யூ ஹவ் டு ஜென்ரேட் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் அதுக்கு வந்து நான் வந்து கடவுளை ரொம்ப நம்புகிறேன். கடவுளை பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி கூட சில சமயங்கள் உணர்கின்றேன். சில தடங்கள்லாம் வந்த பிறகு, மேஜர் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது, அப்போல்லாம் வந்து எனக்கு கடவுள் என் பக்கத்துலேயே இருந்து எனக்கு உதவி புரிந்தார். என்னுடைய வாழ்க்கையே, கடந்த கால வாழ்க்கையை நினைக்கும் பொழுது கடவுள் தான் என்ன வழி நடத்தினார் என்று நினைக்கின்றேன். அது உணர்றேன், மனப்பூர்வமாக உணர்றேன். லீட் கைண்ட்லி லைட் என்ற ஒரு ஃபேமஸ் போயம் நான் வந்து படித்தேன் கல்லூரியில் இருக்கிறச்சேன். அதுதான் நினச்சிப்பேன், அந்த போயம் தான் நினச்சிப்பேன். வி ஆர் ஆல் லெட் பை காட் அண்டு ஹாப்பினஸ், சாரோ இதெல்லாம் வாழ்க்கையில் யாருக்கும் இருக்கும். அது வந்து பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால், கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸாக இருந்தால், யூ கேன் ஆல்வேஸ் கம் அப். உலகத்தில் எல்லோரும் எல்லாம் பெற்று மனசுக்கு தோணுனா மாதிரி நான் வந்து வாழ போகிறாங்க. இதுதான் நடக்க போகிறது. அதனால் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஒன்று வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அது வந்து அறிவு. இன்னொன்று வந்து இறைவன். இந்த இறை உணர்வு வேணும். இறைவன் எப்பயுமே நம்மளை காப்பாற்றுவார். நம்ம வந்து எப்பயுமே நம்மளை காப்பாற்றுவார், அவருக்கு தெரியும். அதனால் அவரை பொறுத்தவரை நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, நம்மளை விளையாட விடுறாரு. அழகிலா விளையாட்டுடையான் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இதை கம்பர் தான் இதை சொல்கிறார். கம்பர் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் யாவையும் தாமுட வாக்கலும் நிலை பொறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையான் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த உணர்ச்சி வரும். இது வந்து உணர்ச்சி. இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் கூட இந்த இறை உணர்ச்சி இருக்கும். இறைவன் இல்லைன்னு சொல்லலாம், இந்த சிலை வழிபாடு தவறுன்னு சொல்லலாம். இருந்தால் கூட இந்த இறை உணர்ச்சி எப்பவுமே நம்மக்கிட்ட தான் இருக்க போகிறது. கடவுள் நம்ம படித்ததை மனித குலத்தை படித்ததுக்கு காரணம் வந்து நம்ம என்ஜாய் பண்ணோம். அப்புறம் லாட் ஆஃப் மெடிக்கல் அட்வான்சஸ் ஆல்சோ வில் டேக் பிளேஸ். மெடிக்கல் மிராக்கிள்ஸ் ஆர் கோயிங் டு டேக் பிளேஸ். பல்லு கூட முளைக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ வயசான பல்லு கூட முளைக்கும். நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக கூட இருக்கலாம். நிறைய ஜாப்பனீஸ் எல்லாம் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. அதனால் இந்த உலகம், அதாவது இந்த மனிதர்கள், நம்ம மண்பறைன்னுவோம். மண்பறைன்னா உலகம் நடத்தும். உலகம் வந்து புது விதமாக இருக்கும். இங்கே நல்லது கெட்டதெல்லாம் இருக்காது. கெட்டது வந்து ஒரு அட்வென்ச்சர் ஆட்டம் இருக்க போகுது, அவ்வளோதான். இதை வந்து நான் நினச்சதை நான் சொன்னேன். பூங்காற்று சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய தாட்ஸ், அதாவது என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய யோசனைகள், என்னுடைய கற்பனைகள் எல்லாம் வந்து உங்களுக்காக என்னுடைய மனதில் இருந்து அப்படி கொட்டிட்டேன். இதில் வந்து தப்பாக இருந்தால் ஏதாவது என்ன மன்னிச்சுடுங்க. நன்றி.
பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.